வந்து உச்சி மலை ஏறுது. எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எந்தம்மா போட தாளம். உன்னை சொல்லி குத்தமில்ல யாரும் எங்க தமிழ்ல யாருக்கு நீ சொந்தமில்லை. பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஒட்டுறேன். எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் அடிடா தம்பி தாளம். நாடகத்திலேயே அசராத உழைப்பு யாருன்னா இந்த 4 பேர் இருந்தேன். மை செட்டு கிடையாது, நீ பொத்து. நாடகத்தில் தானே சொன்னேன், மை செட்டா சொன்னேன். ஆனால் நடிகர்கள் உள்ளே போகலாம், நினச்சதை வாங்கி திங்கலாம், வீடியோ காலில் பேசலாம், ஹெட்ஃபோனை மாற்றிக்கொண்டு பல படங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியாது. ஆனால் மக்களுடைய கண்காணிப்பிலே ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் என்றால் பக்கமேல கலைஞன் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நன்றி நன்றி. ஏன்னா கொட்டாய்கள் நாங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்ச ஒரு ஆள்னா ஊர் அம்பலா இருக்குதான் தெரியும். எப்படி? அவர் வெளியே சொல்ல மாட்டார். ஏன்? ஏன்னா அவர் தான் நடிகரை பூரா செலெக்ஷன் பண்ணியிருப்பார். அதனால எது வேணாலும் சொல்ல முடியும். சொன்னா நீ என்ன பண்ணிட்டு வந்துருப்போம். நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டு வரலாம். கிளம்பிட்டோம். தம்பி நீ போகிறது நல்லது. நான் பிளந்து வாக்குறேன். அந்த நாரதருக்கு அந்த ஆள் சிறுமுனா கூட கைதட்டுறேன். எது மானாமல் எது ஒரு 4 ounce உனக்கு வாங்கி கொடுத்தாப்லையா? தம்பி பேசக்கூடாது ப்ரோ. எனக்கு அந்த நாரதருக்கும் சண்டை. ஏன்னா அது பழம்புறம் கீரை முண்டை. சண்டை போது மானாமரம் சண்டை போது சும்மா இருந்தேன். எங்கள் அண்ணன் எத்தனை போகிறானுக்கே இப்போ காற்றை கடிச்சு ஊரில் போகிறான். பேசாமல் இரு, நீ இழுத்து விட்டு போயிடு, நீ எதாச்சும் போ. வரிச்சூர் பழனியிலேருந்து முத்தப்பாண்டி வரைக்கும் நான் சந்திச்சவேன். ஆனால் இப்படி ஒரு நாரதர் வேஷம் போட்டாலும் நான் பார்க்கல. கலை அழிஞ்ச கம்மாயில் அரட்டா வலையை கச்சா வலை ஏந்து வாங்கிவார். அவ உருவமும் முகரையும் வந்து 4 பாட்டு பாடினியா ஊருக்கு கருத்தை புளுத்துறாரு. இல்லை கருத்தை கொடுக்குறாருன்றே. வந்தம்மா ஊரில் பாடு, சாமியை பார்த்து பாடு, எங்கள் ஐயா முனியனை பற்றி பாடு, இல்லை வண்ணானோட ஊரை பற்றி பாடு. செல்ஃபோனு வந்து நாட்டை கடத்த பிடிச்சுன்ற. நீ அந்த செல்ஃபோனில் தானே எங்கள் அக்காவுக்கு வீடியோ கால் பேசினேன். ஏன்னா தூய்மையாக குடிக்குமேனே. இல்லை இங்கே வந்தாத்தேன் சாமி, எனக்கு அவர் மச்சேன். என்ன எப்படின்னே? மீன் ராமேஸ்வரத்தில் செத்து போச்சேன். செத்த மீனை ஐசி வச்சு கொண்டு வராமல் வேற என்ன கம்மா செகதியை வச்சா கொண்டு வருவாங்க. இப்போ எங்கள் ஆத்தாக்க ஊரம் இங்கே உட்காந்துருக்க தாய்வல்லையா, இதுக்கெல்லாம் மானாமர சந்தை கடைக்கு போகுதுங்க. கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் பிறகு பார்த்தானே வாங்க. இதில் சொன்னது உனக்கு பட்டுக்கிச்சாக்க. நீ மீன் சாப்பிடாம ஆலமரத்து பட்டையை அரைச்சா குடிக்கிற. இதை எரிச்சலாக வருது. ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்காதீன்னு சொல்கிறியே, நான் ஏற்றுக்கிறேன். மானாமலை வரும்போது 2 ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு புளிச்சோறு மாதிரி கட்டிட்டு வந்தேன். எப்பா அறிவுரை சொல்கிறேன். நாம் அறிவோடு இருக்கணும். இல்லை நம்ம அந்த செய்கையை செய்யாமல் இருக்கணும். நான் குடியை விட்டுட்டு இன்றைக்கி திருந்தினேன். அதனால் எங்கள் அண்ணன் தம்பியில் குடிக்க வேணாம்னு சொன்னேன். நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா செய்தி வீடி அடிக்காதீங்க, சீரட்டு குடிக்காது. நான் எதை செய்யலையோ அதைத்தான் சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் ஆகாது. ஒரு சின்ன பையன் இருந்துச்சு மொத்தா நீ ஒழுங்காடான்னு கேட்டுவிட்டான்னா அந்த திருவிழா முடிஞ்சவொடனே தூக்கு பிடிச்சி ஆகிறதா ஏரியா. ஆனால் உங்கள் பாட்டு உங்கள் குரலுக்கு நாங்கள் அடிமை. அருமையான பாட்டுக்காரர் தானையா. ஒரு 3-4 மாதத்துக்கு இங்கே வச்சுக்கிறீங்களாயா? வச்சு சாணி எண்ணி அள்ளி போட்டுக்கிட்டு கஞ்சி ஊற்றுறியா? ஆமாங்க. நாங்கள் வேறு அப்பண்டிஸ் நாரதர் ஒருத்தர் இருக்கேன். 1300 ரூபாய்க்கு வேலுமுருகன் ஒருத்தன். கலை சித்தப்பா நீ இன்னும் போலையா சித்தப்பா? அடங்க பார்த்தா எங்கள் அப்பையும் மாதிரி உலகத்தில் அப்பைங்க யாரும் கிடையாது. மயன் நடிப்பை பார்க்க வந்த எங்கள் அப்பையும் தூங்க கண்டம்மா. எங்கப்பா தம்பிலாம் போயிட்டானா? வரிச்சூர் பழனியப்பன். இந்த வரிச்சூர் பழனியப்பன் தான் வள்ளிக்கு நாரதருக்கு ஒரு தர்க்கம் நடக்குதுல்ல, இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாங்கல்ல, இதை நாடக உலகத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பன் தான் கொண்டு வந்தார். பழனியப்பன் எப்போ என்னப்போ இல்லை புலம்புரியே காலையில் முத்து போட்டு பார்க்குறேன். பேசாமல் இரு. எதா ஊடு வாஞ்சிருக்கேன் அன்னை முனி. நீ வீட்டில் இருக்கிறதே கடுசு.
இருப்பா ஏப்பா புலம்பிக்கிட்டு இருக்க இங்கே தன்னால் நாங்கள் என்ன பண்ண என்ன போயிருப்போம் கிழக்க போ. ஆனால் இது யார் வயக்கானது தெரியல, பறிகிறது கடைசு. அது எப்படின்னு 900 லிட்டர் மூத்திரம் இருக்கும். உங்களை வச்சுக்கிட்டு நான் உண்மையிலேயே பெரும்பாலும் பொம்பளை ஆளுங்க மற்ற ஊர்லாம் போயிடும். இங்கே போகாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தேன், ஊருக்கு ஒத்தையில் போக முடியல. என்ன தான் இதே உண்மை. எங்கள் ஐயா முனிய வாசம் இங்கே இருக்கிறதுனால பூரா யோசிக்குது, வேணாம் முடியுது எதுக்குடி விடியட்டு. ஆனால் இதுக்கு மனசில் என்னென்னா இவங்க எப்போ முடிப்பாங்க. சாமியாரை சந்திக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்கணும். அவர் இவ்வளோ கேள்வி இவ்வளோ மக்களுக்கு அறிவுரை சொன்னார். நான் நகைச்சுவையாகத்தான் சொன்னேன். அவர் நாரதர் மச்சான் சொன்னது மாதிரி, நாரதர் மச்சான் சொன்னது மாதிரி அன்றைக்கு உள்ள பாசம் இன்று குறைவதற்கு காரணம் என்னவென்றால், ஒருத்தரை நம்ம பார்க்க மாட்டோம், 5 வருஷம் கழித்து விருந்தாடி வருவாங்க. அப்போ அந்த பாசம் அவ்வளோதான் இருக்கும். போய் கட்டி பிடிக்க, வாங்கிட்டு வந்த தீமண்டத்தை போய் கட்டப்பையை தூக்கிட்டு போக இப்படி இருந்தோம். இன்றைக்கி யாரை வேணாலும் ஒரு நிமிஷத்தில் விடிய காலில் பார்த்து போடலாம். அதனால் பாசங்கள் குறைகிறது. இன்றைய காலத்தில் பகைதான் அதிகமாக வளர்கிறது என்று நடுவர் தெரிப்பை இறுதியான் லாஸ்ட் பார் 2 மினிட். நாரதர் பேசக்கூடிய இந்த சாமிக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த முனியன் இருக்கார்ல, முனியன் யாருடைய உருவம்? இந்த முனியன் எப்படி உருவானது தெரிஞ்சா சொல்லு. இல்லைன்னா அங்கே போய் தவண்டி அடிச்சு கூட குழி உப்பு சோப்பை கொண்டு வரேன், ஆளுக்கு மட்டும் துவைச்சிட்டு கூட போவோம். பார்த்தியா ஒரு நாரதர் நம்மால வாங்க மச்சான் கட்டின்னு வந்துருச்சுப்பா நம்ம ஊர் பிள்ளையார். சரி உங்களுக்கு பிள்ளையாரா இருக்கேன். நல்லா இருங்க. ஆமாம், மானாமரை பெரியாஸ்பத்திரியில் டாக்டராக இருக்க. நல்லாருன்னு ஊசி ஓட்டு அனுப்புனேன். எப்படியா சொல்றது? வந்து நாரதர் பயலுகடா எப்படியா சொல்றது? அப்படிதானே சொல்லணும். என்ன தெரியும் இந்த இந்த வேலை இங்க வச்சுக்கிற கூடாது. பெரிய கோட்டை ஒரு கணேசன் வண்டி வத்துற டே ஓன்ற தொப்புல அந்த போக அல்ல செனக்கடேரி மாதிரி வந்துகிட்டு. நீ மட்டும் என்ன இதா இருக்க பேச்சபடியா நீ? உங்களுக்கு எனக்கு ஆகாது. உங்க சேட்டையெல்லாம் வந்து திருமையா அறந்தாக்கி இருங்க. என்ன கத்திக்கிட்டு இருக்கிற நீ? என்ன கத்திக்கிட்டு இருக்க? நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுங்க. நீ யார் முதல்ல? நீ யார்? நான் முதல்ல கிடையாது, கரடி. முதலில் யாருன்னு கேட்ட? கரடி யாரு பேயா? ஆமா, யாருன்னு கேட்டு ஓட்டை ஐடி கொடுக்க போறாரு. ஓட்டை ஐடி கொடுத்தா ஆமையா? ராதாகிருஷ்ணா வேற எங்க சன் நியூஸ்ல வர்ற அளவுக்கு விழுந்துக்கிட்டாங்க, பாஞ்சிரும். அப்புறம் இந்த வாரு உன்னைய கண்டு உங்க அப்பா போறாரு. அதே அப்பா. நீங்க யாருன்னு கேட்கறவங்களா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கும் புள்ள. உலகத்தில் தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்டாங்க. ஆமா, நீ அங்கே அம்மாளுக்கு அப்பாளுக்கு புள்ளையா? நீங்கள் புலம் தள்ளிட்டு இல்ல, நாங்க எடுத்து புலம் தந்தாங்க. ஏய் வாங்க பிரேரேஜ் என்ன சட்டி சொன்னது. டேய் எங்க என் மாப்பிள்ளை எங்க முருங்க அம்புட்டும் பிராடு. அவன் காணமங்கலம் போயிட்டு வாயை திறந்தாவே பிராடு. ஆனா என்னைய சொறாப்ல என்ன பேசுங்க. நீ யார் முதல்ல? நீ இந்த முனி எப்படி வந்துச்சு? நீங்க யாருன்னு முதல்ல கேட்கற? முனி வரத சொல்றோம். நீங்க யார் முதல்ல? தெரியாது. என்ன செய்ய போற? என்னதே தெரியாத என்ன செய்ய போறியா? இல்ல அம்புட்டு அகராதியான பேச்ச பேசுற நீ. என்ன பேசலாம் அந்த ஆள் மக்களும் ஏத்துக்கிறது வர சிரிக்கிறாங்க ஒரு அம்புட்டு வரும். அதுதான் முகராசி. அதான் முகராசி. அது எல்லாருக்கும் அமைப்பு கிடையாது. தீபாவளிக்கு என்னதாச்சும் குளிக்க வந்திருக்காரு. பாடுபடுத்துறீங்க. இவர் யார்? எந்த ஆளு? என்னங்க இந்த ஆளு யாரும் கேட்கிறேன். ராமேஸ்வரம் மனநோயாளி காப்பாத்து ஓனர். அப்புறம் உன்னோட சேரவங்களாம் அப்படித்தான் சேர முடியும். வேற என்ன? நீ தானே முதல் லூசு. நான் ஏன்டா லூஸ் ஆகுறேன்? வணக்கம் ஜென் மாப்பிள்ள. அதெல்லாம் வெளியில வச்சுக்க. இங்க வந்து பேசினா அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன இருக்கு? நீங்க யாருன்னு கேட்டா சொல். டேய் டேய் என்னடா தடவிக்கிட்டு இருக்கறீங்க? மாட்டு ஊசியோட வந்திருக்காரு. ஏலே சாமிடா. இது இடுப்புல கைய வைக்கிறவன். சாமியை தொட்டு கும்பிடுறது எங்க ஊர் வழக்கமுங்க. அப்படி முன்னாடி கும்பிடுறேன், பின்னாடி கும்பிட கூடாது. அது எங்க குலசாமி கல்லுன்னு நினைச்சு கும்பிட்டேன். அட சண்டாளங்களா, என்ன எங்கடா பிடிச்சாங்க தெரியல ஆளுங்க. முனியை எப்படி வந்தாரு? முனி யாரு? அவர் யாரு? முனிய யாரு? அதை தரைய நான் கேட்டேன். அதை தயா கேட்கிறேன். நானும் சொல்றேன்.
அதற்கு முன்னாடி அவர் யார் என்னோட அவதாரம் என்ன எடுத்தார், அவர் முனியாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குன்னு விளக்கம்லாம் இருக்குண்ணே. அதுக்குத்தான் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு எங்களுக்கு தெரியாதுங்க. டே கேள்வி கேட்பவன் பெரியவனா, பதில் சொல்லுவான் பெரியவனா, கேள்வி கேட்கறது பெரியவனா இருக்கணும். ஆனால் சும்மா மொட்டையாக்கு வேலையை கட்டுவிட்டு போகக்கூடாது. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் கேள்வியை கேட்கணும். தெரியுமா தெரியுமா தெரியாதா? ஏழை நொப்பம் உண்ட பேசாமல் இருப்பா, கெடுத்து விட்றாத. நான் இப்போ கோவத்தில் இருக்கேன் அந்த ஆள் மேலே. நீ வந்து பேச, நான் ஒன்றுக்கு திட்டு வரேங்க அவன். இப்போ ஊருக்கு எளியக்கள் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது. ஊருக்கு வெளியே, ஊருக்கு உள்ள தெய்வங்கள் என்னென்ன இருக்குது உள்ளையா சொல்கிறேன். உள்ளே இருக்கு வெளியே இருக்கு நான் கேட்டேண்ணா. முனியன் யார் தடையா கேட்க? இதில் கொஞ்சம் சார் போய்ங்க வச்சேன். இல்லை இதெல்லாம் வந்து பேசுங்களேன், இதெல்லாம் வந்து பேசுகிறேன். நான் எங்கனே தான் இருப்பேன், உன் முகரில் முழிக்க மாட்டேன். அவ்வளோ கொடூரமாக இருக்கு. ஏன்னா உங்கள் நம்ம ரெண்டுத்துக்கு ஆகாத மாதிரி வச்சேன். இல்லை என்னுடைய முகம் வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குது, பார்க்குறக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்குது. உங்கள் ஊர் பக்கம் வந்து என்னை அசிங்கப்படுத்தினியா உங்கள் ஏரியாவில்? எங்க ஏரியா நோனி அத்து போடுவாத்து. டேய் என்னடா, அட என்னடா ஏன் சிங்கத்திட்ட பேசுங்க பாப்பா. கமான் பப்பி நாய் அடிங்க. என்னடா வாயை திறந்தா அவ்வளோ வார்த்தையும் தமிழ் வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறீங்க. முனியே எதற்காக வந்தாரு? எதற்காக வந்தாரா? அவர் என்ன நம்ம ஊர் வளகாப்புக்கு வந்தாரு. டே அதுக்கு அவனாவது பரவாயில்லையே. அவன் லாக்குளத்து சடமுனியை கேட்டேன், நான் இந்த முனியை கேட்டேன். சித்தப்பாய் முனி எதுக்கு வந்தாங்க? இப்போ ஐயனார், முனி, கருப்பரு இவர்களாம் ஊருக்கு எளியக்கு உள்ள இருந்து வெளியிலேருந்து ஊருக்கு உள்ளே எந்த கெட்ட வியாதிகளும் காற்றுகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எலுகை சாமியை வச்சுருக்காங்க. அவரை இருங்க கிடையில கேரளாவுக்கு புழுக்க ஏற்ற வந்திருக்காங்க. இவனை எங்கேயா பிடிச்சிங்க? நம்மகிட்ட ஒரு 200 மூடை இருக்குது, மூடை 70 ரூபாய்னு எடுத்துக்கலாமா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீ யாரியா முதல்ல? இல்ல சாமி, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும் தம்பி, எனக்கு எதுவுமே தெரியாது, வர்றேன். நல்லா கொடுத்து வச்சு பாடம் 50 வயசாவுக்கு நடிச்சிருக்கேன். ஏன் மற்றதெல்லாம் எங்கே கொண்டு வரீங்க? அவனையே வச்சு வாழ்க்கையை வச்சு கூடாதுன்னு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அவனுக்கு எதுக்கு 50 பைசா 100 ரூபாங்கிறது? இருக்க இடம் கொடுத்து இருங்க கொடுத்து ஆடை அணுகு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் இடையில நீ தான் பேசுகிற. இப்போ முனி, கருப்பரு, ஐயனார் இதெல்லாம் எலுகை சாமிகள். உள்ள இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், தேவிமணி இதெல்லாம் வந்து கிராமத்துக்குள்ள இருந்து மக்களை காக்கக்கூடிய தெய்வங்கள். அது எலுகை சாமி. எலுகை சாமியாக முனி எதுக்கு வச்சுருக்காங்க? முனி எப்படி இருப்பார்? அவருடைய ஆக்ரோஷம். அஜோரா கையில் என்ன இருக்கும்? முனி கையில் என்ன இருக்கும்? முனியை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். இந்த உலகத்தில் மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் ஈசனை தவிர முனிக்கு மட்டும்தான் அது சக்தி. சரி, பார்த்தீங்கன்னா முனி வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கு விண்ணுக்கும் இருப்பேங்க. அப்படி சக்தி அதான் ஈசனுக்கு, சிவபெருமானுக்கு அடுத்து முனிக்கு தான் அந்த சக்தி உண்டு. வேறு எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, எந்த இறைவனுக்கும் கிடையாது. அது ஏன் முனின்னு வச்சாங்கன்னா, இந்த உலகத்துடைய ஜீவராசியை அனைத்தையும் கட்டி காக்கக்கூடியது முனியுடைய. முனி ஈசன் பிரம்மா படைக்கதான் பிரம்மனாகப்பட்டவன். ஆமாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈசராசிகளை எப்போ அனைத்தையும் ஜீவராசிகள் படைக்கக்கூடியது காக்கக்கூடியது முனியாகப்பட்டது. ஆமாம். முனி எப்படின்னு பார்த்தா முனி இப்போ முனீஸ்வரன் சொல்கிறாங்கன்னு. ஆமாம், முனி ஈஸ்வரன். அதுக்கு தான் சிவனுக்கு அடுத்து ஈஸ்வரன். அவன் ஈஸ்வரன் தான். சிவபெருமானுக்கு அடுத்து முனீஸ்வரன். எந்த முனீஸ்வரன்? ஒத்தவட்டு முனீஸ்வரனா? இந்த முனீஸ்வரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா கேட்டது இந்த முனி. நீங்க சொல்ற முனி அந்த முனி அது கிடையாது. எந்த முனி சொல்றேன்னா? நீங்க சொல்ற முனி யார்? சும்மா பெரங்கட்டை சட்டார்னு அரைஞ்சே விடுவேன். அப்புறம் ஒரு அளவு கேட்கும் போது என்ன கேட்குறான், கேட்கறதுக்கு மட்டும் இல்லடா. நீங்க எங்கடா நீங்களாம் என்ன ஒரு கூட்டமாவடா? நீங்க அவன் ஆத்தாங்கிறான், அந்த பையன் வந்து ஓத்தாங்கிறான், நீ என்ன புரடிங்கிற? எங்கடா நாடகம்? என்னடா நீங்க உங்களை எங்கடா பிடிச்சாங்க? மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. அங்கே தான் சாப்பிட்டீங்களா? சாட்டை இல்லை, சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்குள்ளே சாட்டை அடிச்சுக்கு தெரியுமா? அப்படியே ரோட்டில் இந்த கடைக்கு கடை போய் அடிக்கிறது. ஆமாம், கிடைக்கல அங்கனே. யாருங்க நீங்க? என்னைய பார்க்கும்போது யார் மாதிரி தெரியும் முதல்ல? முனியனுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இதோட என்ன சொல்லணும்? உங்களுக்கு விளக்கம் சொல்லணும். முனியனுக்கு உருவம் உண்டா? எனக்கு முனீஸ்வரன் ஈசன் ஐயா. இப்போ முனியனுக்கு உருவம் உண்டா? இப்போ முனீஸ்வரன் சொன்னீங்கன்னா இப்போ சிவனுக்கு உருவம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? போட்டா எடுத்துடாடா. எடுத்தா சிவனுக்கு எங்க இருக்கு சொல்லு? சிவனுக்கு உருவம் இருக்கிறது. எங்க இருக்குது? சிவலிங்கத்துத்தான் உருவம் இல்லை தம்பி. 70 ரூபாய்க்கு ஆள் விட்டு வந்திருக்கேன். சிவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கும்னா, கொடிமரம், பலிபீடம், நந்தி, சிவனுடைய லிங்கம் இதெல்லாம் இருக்கும். முனீஸ்வரன், முனியன் என்பது சிவனுடைய அவதாரம்.
இந்த முனி, கருப்பன், காளி இப்படி பெயர் மனிதருக்கு வைத்தால் அவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். பாண்டி முனி இப்படி வைக்கக்கூடாது, பாண்டியம்மா இப்படி வைக்கக்கூடாது. ஆனால் அந்த முனியனுக்கு வந்து உருவம் கிடையாது. முனியன் பெரும்பாலும் ஆலயத்துக்குள்ளே இருந்தால் சிறப்பு இல்லை. அவனை எழுத்துட்டு வாப்பா. எங்கள் முனியை இறங்கிட்டானே, கழிச்சிரு காளி முனியை வந்துட்டானே. அப்பா வந்தது ஐயனாரா முனியனா? ஓடிப்பா, கொலக்கட்டை தாரேன் பாப்பா. பிள்ளையார் எந்த ஒரு நோத்தை அடிச்சு யாராவே. அப்படி சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடுகள் கிடையாது. என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? முன்னு ஏத்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, கேளுங்க. பிள்ளையாருக்கு எதுக்கு கொலக்கட்டை வைக்கிறாங்க? முக்குருணி பிள்ளையார், எத்தனையோ பிள்ளையார் வேகங்கள் இருக்கு. முருகனுக்கு ஏன் கொழுக்கட்டை துவக்கி வைக்கிறாங்கன்னா, விநாயகப் பெருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கு ஏன் கொழுக்கட்டை வைக்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே எதுக்கு கொழுக்கட்டை விநாயகப் பெருமானுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, விநாயகப் பெருமானுடைய வாகனம் மூஞ்சூர் வாகனம் கிடையாது. விநாயகப் பெருமானுக்கு மூஞ்சூர் வாகனம். எதுக்கு எல்லா இறைவனுக்கு போட முடியாத மலையை விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மலை, எருக்களம்பு மலை போடுறாங்க? அதே விலை குறைச்ச. எது விலை குறைச்சல்? இப்போ எல்லா இறைவனுக்கு நிறைவாக செய்கிறாங்க, விலை உயர்ந்த மாலையில் போடுறாங்க. விநாயகப் பெருமான் மட்டும் இது ஏன் அருகம்புல் மாலையை, எருக்களம்பு மாலையும் போடுறாங்க? அதை நான் கூட கேட்கலையே. நான் கேட்டதுக்கு நீ சொல்லு. கொழுக்கட்டை சொல்றியா? கொழுக்கட்டை சொல்கிறேன். கொண்டக்கல்லையும் கொழுக்கட்டையும் தான் வைக்கிறாங்க. முதல்ல கேட்டது யாரு? நான் தல. நீ ஒன்றுக்கு பதில் சொன்னா நான் ரெண்டுக்கு பதில் சொல்கிறேங்கிறேன். நீ ஒன்றுக்கு பதில் சொன்னா ரெண்டுக்கும் பதில் சொல்கிறேன். அருகம்புல் மாலையும் நான் வந்து புராணத்தை சொல்லியிருக்கிறேன். நீ கொழுக்கட்டை சொல்லிக்கிட்டு இருக்க. முக்குருணி பிள்ளையாருக்கு இப்போ இருக்கிற மதுரை மீனாட்சி கோயில் இருக்கு முக்குருணி பிள்ளையார். முக்குருணி எத்தனை? 3 மரக்கா. 3 மரக்கா நெல்லை குத்தி ஒரே கொழுக்கட்டையா பிடிச்சி. 4 மரக்காவை கேட்ட. டேய், விளையாட்டுத்தனமா பேசக்கூடாது. நீங்கள் ஏன் அருகம்புல் மாலையா போடுறாங்க விநாயகப் பெருமானுக்கு? அதற்கு அடுத்தபடியாக ஏன் எருக்களம்பு மாலையும் போடுறாங்க இங்கே விநாயகப் பெருமானுக்கு? கொழுக்கட்டை படைக்கிறாங்க. ஏன் விநாயகன் பெயர் வந்தது? இது வருஷப்படி தான் பேசணும். இப்போ ஏன் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை போடுறாங்கன்னா, அனலாசூரன் என்ற அரக்கனாகப்பட்ட எல்லா தேவர்களையும் அழித்து வருகிறான். அப்படி அழித்து வரும்போது இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய தேவர்களாம் ஒவ்வொரு இடத்துலையும் முறையிறாங்க. கடைசியாக விநாயகப் பெருமான் வந்து முறையிறாங்க, ஐயா எல்லா இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் அனலாசூரன் என்ற அரக்கனாகப்பட்டவன் அழித்து வருகிறான், தூக்கி வெளியிட்டு சாப்பிட்றான், தூக்கி சாப்பிட்றான். அப்படிங்கும்போது எங்களை நீங்கள் தான் காப்பாற்றும் போது அதற்கு விநாயகப் பெருமான் என்ன செய்கிறார்? யோசித்துக்கிட்டு இருக்கார். அந்த வழியாக வந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண்மகளாகப்பட்டவர் கையிலே மாடை பிடிச்சிக்கிட்டு கூடையிலே அருகம்புல் அறுத்து வச்சுட்டு வருது. அப்படி வரும்போது அந்த அருகம்புல்ல ஒரு புல்லு மட்டும் காற்றில் பறந்து விநாயகருடைய உருவத்தில் விழுந்துருச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இரவு முடிந்தது. அதிகாலையில் இருந்து பார்க்குறாங்க, விநாயகருடைய பின்புறமாக முதுகிலே ஒரு அருகம்புல் புல் இருந்தது. ஆனால் விநாயகருடைய வெப்பத்தன்மை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. யார்? விநாயகரன் தான் பிடிச்சி ஒழிக்கிட்டாரு அந்த அண்ணன் சொன்ன அரக்கனை. ஆனால் வெப்பத்தன்மை சாந்தப்படுத்த கிடையாது. ஆனால் அன்றைக்கு விநாயகருடைய வெப்பத்தன்மை சாந்தப்படுத்தி குளிர்ச்சியாக இருந்தது விநாயகருக்கு. அதனால தான் அன்று முதல் இன்று வரை விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியே சொன்னாங்க, எருக்களம்பு மாலையும் அருகம்புல் மாலையும் எருக்களம்பு கொண்டு கொழுக்கட்டை படைக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த கொழுக்கட்டை எதுக்கு படைக்கிறாங்க? எதுக்கே படைக்கிறாங்க? நீ வந்து கேள்வி கேட்டீனே என்கிட்ட. இருங்க சாமி, கேட்டது அவன் தானே கேட்டேன். ஆமாம், அவனுக்கு எது கேட்குறான்? கேட்ட பதில் தெரிஞ்சுக்க கேட்கணும். கொழுக்கட்டை எதுக்கு படிச்சானே நீ விளக்கம் சொன்னவாறு மூஞ்சிருக்கா? மூஞ்சூர் வாகனம். ஏன் விநாயகப் பெருமானுக்கு வந்து வாகனம் வந்து மூஞ்சூர் வாகனம் மூஞ்சிருக்கும். கொழுக்கட்டைக்கு என்ன அது வந்து சென்று போயிருமா? செத்து போயிருச்சாரு. எதுக்கு படைக்கிறான்னு தான் கேட்டேன். கொழுக்கட்டை எதற்காக விநாயகருக்கு படிக்கிறாங்க? சொல்லுங்க. கருதறுத்து அந்த நெல்லை அடித்து களத்திலேயும் சாணியை பிடித்து வைத்தும் அதை பிள்ளையார் என்று கும்பிடுவார்கள். சரிங்களா? சரிங்க தம்பி. பிடிச்ச பிள்ளையார், கையிலே பிடிச்சு வைத்த பிள்ளையார். அதனால தான் கையிலே கொழுக்கட்டை வைத்து விநாயகருக்கு படைப்பது. கை தட்டலாம், சும்மா கிடையாது. நீங்க சொல்லுங்க, ஏன் கொழுக்கட்டை எதுன்றாங்க? கொலக்கட்டை திங்கிறாதாண்டா, எதுக்குடா அப்புறம்? அடே அவனை போக சொல்லுப்பாள், ஏன்னா தண்ணிக்குள்ள அமைக்க அவனை கொண்டே விடுவேன். அவனை போக சொல்ல திங்கிறதுக்கு தான். நீங்கள் யாருன்னு கேட்குற முதல்ல உங்களை? அம்மா இருக்குல்ல. எந்த அம்மா? எங்கள் அம்மா. ஏன்னா கரெக்டாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. உங்கள் அம்மா? எங்கள் அம்மாவோட புருஷன் தான் எங்கள் அப்பா. டேய், அப்புறம் அம்மாவுக்கு புருஷன் தான் அப்பா தான் சொல்லுவாங்க. அம்மாவோட புருஷன் இருக்குல்ல, உங்கள் அப்பா. அப்பா. ஆமாம். அப்பாவோட அம்மா தான் அப்பா அம்மா. டேய், என்னடா அப்பாவோட அம்மா தான் அப்பா அம்மாங்கிற?
இப்போ எங்கள் சித்தப்பா வேலுமுறை இருக்கார்ல, சரி சொல்லுங்க. லாக்குளத்து வேலுமுறை சித்தப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு தம்பி. சரி சித்தம்மாக்கு எங்கள் அப்பாவோட தம்பி தான் எங்கள் அண்ணனோட மச்சான். என்னடா அப்பாவோட அண்ணன் வச்சு அண்ணனுக்கு மச்சாங்கிற நீ? இதோட நீ நாடகம் பார்க்க வரவே கூடாது. எங்கள் அப்பா இருக்கார்ல, எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை பொண்ணு கேட்க போனார். சரி. பொண்ணு கேட்க போகும்போதே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டி. அப்பா பொண்டாட்டி தான் எங்கள் ஐயாவோட மருமக. எங்கள் ஐயாவோட மருமக தான் எங்கள் அப்பாவோட ஒய்ஃபு. சொன்னது பாருங்க, அப்படியே திருப்பி சொல்கிறேன் பாருங்க. முதல்ல சொல்லிட்டு திருப்பி அப்போ எங்கள் சித்தி இருக்குல்ல, எங்கள் சித்தியோட அக்கா தான் சித்தப்பன் பொண்டாட்டி. சித்தப்பனை பொண்டாட்டி தான் எங்கள் அப்பாவுக்கு வப்பாட்டி. உங்கள் அப்பாவுக்கு வப்பாட்டியா? தெரியாதா? இந்த ஊரில் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு போக முடியா? அடா அட்டே அப்போ. இப்போ எங்கள் அம்மா வந்து அப்பாவுக்கு மனைவி. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு தாலி கட்டுறார். தாலி கட்டினா மனைவி ஆக முடியும். அதான் சொல்லு. தாலி கட்டும் போதே எங்கள் ஐயா பொண்டாட்டி எங்கள் அப்பத்தா. ஆமாம் சரி. எங்கள் அப்பத்தாவை போய் எங்கள் ஐயா இது பண்ணும் போதே எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்தது. எங்கள் அப்பத்தா வயசுக்கு வரும்போதே 3 நாள் 30 சென்றவுடனே எங்கள் அப்பா பிறந்தது. எங்கள் அப்பா பிறக்கும் போதே எங்கள் அம்மா வந்து தொட்டியில் தாளாட்டினது. எங்கள் அப்பாவோட பொண்டாட்டியே எங்கள் அம்மாவோட புருஷனும் உங்க அம்மா அவங்க அம்மா. என்னங்கடா பேச்சுக்கலாம். சச்சே. இப்போ சின்னம்மாவோட புருஷன் எங்களுக்கு சித்தப்பா. ஆமாம். சித்தப்பாவோட புருஷன் தான் எங்கள் என்னடா அவன் சொல்ல வரான், எனக்கு ஒன்றும் புரியலையடா. கொஞ்சம் அவன் லூசுத்தேன். அப்போ நீங்களா சொல்லுங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன கேட்டீங்க? அவன் என்னதையும் கேட்டீங்க? ஆமாம் என்னதையும் கேட்டீங்க? அவன்ட்டு உன்னுடைய பெயர் என்ன, உன்னை யாருன்னு கேட்டேன் அவனை. என்னைய யாருன்னு கேட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவனை கேட்டிங்களா என்னையவா? இப்போ உங்களை கேட்குறேன். என்னைய யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மூத்த ஐயா இருக்கார்ல, மூத்த ஐயாவா? மூத்த ஐயாவுக்கு நேரம் பின்னாடி பிறந்தது இளைய அத்தை. அந்த இளைய அத்தைக்கு இதே மருமைனா நான் இருந்தேன் முத. அப்போதான் வந்து எங்கள் அப்பா பிறந்தார். படக்குன்னு எங்கள் அப்பா பிறந்தது எங்கள் அம்மாவே கண்ணீர் சிந்தி. அத்தைக்கு மருமையன் ஆகிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பனே பிறந்தானா? என்னங்கடா கொடுமை. அப்பா பிறந்த நேரம் என்னை பெத்த நேரத்தில் எங்கள் அம்மா மறுபடியும் வயசுக்கு வந்துருச்சு. டேய் ஆட சண்டாளைங்களா. சாமி அவங்க 2 பேருமே லூசு. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா கேளுங்க. சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஆம்பளை ஆளு. கீதாரி வரும் செத்துருவேன் அவனை பார்த்து. இப்படி ஒரு ஆட்டியா வரி எங்கனையும் பார்க்கல. மானாமர சந்தைக்கெல்லாம் இவன் நின்றா ஆட்டு வெதரத்தையும் பார்ப்பேன், ஆளை பார்க்க மாட்டேன். ஆட்டியா வரிப்பா. சரி சொல்லுங்க, உங்கள் பெயர் என்ன கேட்குறேன். பேர் என் பேர் வைக்கும் போது தான் அழகர் கோயில் போனது. கிழிஞ்சது கிழிஞ்சவனதே எங்கள் அப்பத்தா போய் சேலையை தைக்க மானாமரம் போனது. சரி மானாமதுரை போனாங்க. அப்போ இவர் வந்திருந்தார். பேர் இந்த ஐயாவா? எங்களுக்கு பெரியப்பா. இப்படிதான் ஒன்றுக்கு இருக்க போகும்போதே முனி இது பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? அடிச்சு பிடிச்சி. சும்மா இருங்கடா, வரப்போறாரா. பேரை சொல்லியா? அழகர் கோயிலுக்கு பேர் வைக்க போகும்போதே அது அழகுமலையா. அழகுமலையானுக்கு போனதுனால தான் 18ஆம் படியா. 18ஆம் படிக்கு மேலே இருக்குது. அப்படி எங்கள் ஐயா விருது கட்டி ஆடினார். டே என்ன பாருங்கடா. இவனுக்கு தொட்டிச்சு இறங்க. ஏப்பா தீத்தக்க ராக்கு தானே? இல்லப்பா. யார் தம்பி ஏற்கனவே ஒடிஞ்சு கை ஒடிச்சே ஒரு உன்னைய. அத்தா அத்தா உன் சட்டியை நான் செலுத்துறேத்தா. ஏப்பா ரொம்ப காலை உழப்ப போறப்ப அறைய போறேப்பா. அச்சா நீங்க அதை வச்சுட்டா வந்தா பிடிக்க சாமி. அச்சா அவன் அந்த சாமியை பிடிக்க. சாமி அடி செத்துட்டார். 30 சொல்லட் நமக்கு அலவர்களுக்கு கடாக்கிறன்னு. தம்பி நீங்கள் யாரும் சொல்லுங்க தம்பி. அம்மா இருக்குல்ல. யோ அட யாயா நீ வந்து நீ யாருக்க முதல்ல சொல்லுங்க ஐயா. சரி முறையா சொல்றேன். முறையா சொல்லு. எங்க அம்மா பேர் தான். எங்க அம்மா பேர்
எங்கள் அப்பா பேர் தான் எங்கள் அப்பா வச்ச பேர். அதே போல எங்க வருது நாங்க வச்ச பேர். எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பெயரு பொம்பளை. டேய், அம்மா பெயர் கெட்ட பொம்பளைங்கிற. நங்கை மோகினி. நங்கை மோகினி. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேப்பங்களை கொடுங்க வந்தோம். என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு லேசாக கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல? இல்லைப்பா, நான் எப்போ இது வரைக்கும் 230 ஜாமியை லூஸ் ஆக்கி விட்டு வந்துடும். ஆனால் எங்களையும் ஒரு மனுஷன் நினச்சி கேள்வி கேட்டவர், நீ நல்லா இருக்கணும். இனிமையாவது உனக்கு நல்ல ஊற்றி கொடுக்கட்டும் இந்த சாமி. ஏன் எதுக்கடா எனக்கு நல்லா ஊற்றி கொடுக்கணும்? பெயர் வீரத்தமிழ், அப்பா பேர் ரம்பி மன்னன். ஏன்னா நகைச்சுவைக்கு நாங்கள். ஆமாம், இவர் உண்மையிலேயே திறமையான ஒருவர். அவர் பாட்டுக்கு நாங்கள் பாட முடியாது, அவரை மாதிரி பேச முடியாது, ஏதோ மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொன்னோம். ஆனால் ஒரு வெகுளியான எதுவுமே கல்லங்க விடலாத நாடகத்தில் ஒரு ஆள்னா எங்கள் மச்சான் டிஆர் மகாலிங்கம். மச்சான் தப்பு தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க மச்சான். பேசுன பூரா பிள்ளைலாம் அடிக்கக்கூடாது, நம்ம பிள்ளைய. உங்களோட பெயர் பார்த்தீங்களா? நானாவது வரால அந்த ஆள் மொத்தத்தில் எங்கள் பெரிய போங்கடா உள்ளேன்டா. சரி, அப்போ நான் வச்சது தப்பு இல்லை. தம்பி, என்னுடைய பெயரும் நாரத பக்ரிசி, அப்பா பேர் பிரம்மதேவன், தாயாப்பட்டல் கலைவாணி. கல்வி கல்வியை தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை தந்துருக்காள். பெண்களுடைய பெயர்கள் என்னன்னு கேட்டேன். இது புளியங்குளம் ஸ்டாப் நிற்குமாயா? ஆனால் பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். இல்லை, நீ டிக்கெட் போடுற மாதிரி பிள்ளை ஸ்டாப் வரங்க விடாது ஸ்டாப். என்னுடைய பெயரும் நாரத பக்ரிசி, என் தந்தையாகப்பட்டன். ஏய், எந்தூரோட சாமி இப்படி கெட்ட வார்த்தை பேசினாரு? அதானே. ஆமா அம்மா, தீபாவளிக்கு டவுசர் வைக்க போறாங்க. இரு. உங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க? உங்க அம்மா வேற என்ன? கலைவாணி. அடல் அக்கவுண்ட் கலவாணி மேனன். கலைவாணி கல்வி கல்வி நாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அழி தந்திருக்கா. பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். அரே, பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். ஒன்று பொம்பளை, ஒன்று பொம்பளை, ரெண்டும் பெண்கள். அவங்களுடைய பெயர் என்னையா? வள்ளி. வள்ளிங்கிறது யாரு? இதே எங்கள் அம்மா நங்கை மோகினி. அத்தா அத்தா மயனை பார்க்க வண்டியில் அத்தா. அத்தா நீ நல்லா இருக்கணும், உன் தந்த டிவி எடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா தான் நங்கை மோகினி. ஏய், சாமி ஆயி பாட்டு தான் நிற்கிறோம். என்ன பண்ணுவோம்? பெண்களுடைய பெயர் வள்ளி. அடுத்த பெண்கள் யாரு? என்னுடைய ஆள். உங்களுடைய ஆளு. உங்களுடைய ஆளு கூட்டு வருகிறேன். உங்களை பிள்ளை அழகா இருக்குமா? அருமையான அழகு. தாங்கள் எதற்கு அதை கேட்குறீங்க? இல்லை, நல்லா குனியுமா? நீ போப்பா, உள்ளதே புலம் தள்ளிட்ட. அஞ்சாத சிங்கமே, என் தம்பிகளா, அண்ணா என்றைக்கும் இல்லாத சோதனை, என்றைக்கும் இல்லாத நித்திரை வந்துவிட்டு என்னவா இருக்கலாம்? யாரென்று தெரியாம தேவலோகத்திலிருந்து வந்து நம்மிடம் நாம் 3 பேரும் அறிவாளி என்று கேள்வி கேட்டுவிட்டு இப்போ அரளிவரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தம்பி அண்ணா, இதே மாதிரி எல்லா சாமியும் நம்ம பின்தொடர்ந்து பேசினா நம்மளுடன் சற்று நடிக்க தாங்குவார்கள். அதனால கூட பிறந்திட்ட கூட்டுக்கிளி போல வந்தமட ஒரு நாள் பிரியாத தம்பிகளே பாண்டியரே இன்று பெருந்தோமடா என்ன செய்வே, இன்று பெருந்தோமடா என்ன செய்வே, காடே வேட்டைக்கு சென்றிட்டால தம்பி தம்பிகளா, காடே வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா ஒவ்வொருமே, கைகோர்த்து செல்வோமடா ஒவ்வொருமே. தம்பி வீரத்தவா அண்ணா, ஆக வேண்டிய காரியங்களை பாரு. நான் லோகிதாசனை பாம்பு கடிக்காமல் பார்த்துக்கொள்வேன். கண்டிப்பாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்களா அண்ணா. ஆத்தூர் ஐயா சாமி அது வேணா தூக்குங்கடா தண்டிகால எல்லாலங்கடி. கண்ணே,